இன்னைக்கு வந்து ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் vlogs. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். இதுவாக மேக்ஸ் ரிவிஷன் போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ செக் பண்ண மறக்காமல் செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம 5 சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிடுங்க. நம்ம இதோடு சேர்த்து 6. ஓகே, தமிழ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூனிட் 9th அமுதென்ற பெயர் தான் ஃபஸ்ட்டு 1வது ஏழு. ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு தமிழில் ஓனர் எழுத தெரியாது. ஸோ அதுக்கோசம் நான் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி படித்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ வாங்க. ஓகே, இப்போ குருவினா, நீங்கள் பேசும் மொழி எந்த திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது? ஃபஸ்ட்டு குருவினா கேள்வியை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சில குட்டீஸ். அப்போ தான் ஆன்சர் உங்களால் யோசிக்க முடியும். அதாவது நீங்கள் பேசுகிற மொழி வந்து எந்த திராவிட மொழி இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, நாங்கள் பேசும் தமிழ் மொழி திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததுன்ற விட சேர்ந்ததுன்ற விட. ஏன்னா சார்ந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லாமல் அது இருக்க முடியாது. சேர்ந்ததுன்னா சேர்றது ஒன்றா. ஸோ அதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு விளக்கம் என்னென்னா, நாங்கள் பேசுகிற தமிழ் மொழி வந்து திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. அதுதான் இதோட விளக்கம். நெக்ஸ்ட்டு வந்து தமிழோவிய கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகளை குறித்து எழுதுக. தமிழோவிய கவிதையில் என்னை மிகவும் ஈர்த்தடிகள், அதாவது தமிழோவிய கவிதைன்னு ஒரு லெசன் இருக்கும் மக்களே. ஸோ அதில் வந்து அதான் உங்களுக்கு பிடிச்ச அடியை வந்து எழுதுங்க அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச அடியை நம்ம எழுதணும். அது வந்து என்ன, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழை, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே. அதாவது அதுக்கு இது வந்து ஒரு போயம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடியே வந்து அது கொடுத்துருக்காங்க. அது ஒரு மீனிங்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அதாவது நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மீனிங் சொல்கிறேன். உலகம் தோன்றிய முன்னால் தோன்றியது தமிழே, இன்றியபடியை நிலைத்து நிற்று கொண்டே அல்லாமல் நாளும் வளர்ந்து வரும் மொழி உயிர் தெரிகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு தமிழுக்கு வந்து அழிவே கிடையாது. ஏன்னா உலகம் தோன்றதுக்கு முன்னால் தோன்றியது தமிழ் மொழி. ஸோ அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து அழிவே இல்லை. இத்தனைக்கும் வந்து தமிழ் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, தொன்மையான பழமையான மொழி தான். ஸோ இவ்வளோ நாளாக அது வந்து இருக்குது அப்படின்றது தான் அது வந்து சொல்கிறாங்க. அது நீங்கள் எழுதுறது ஸ்லோ லேர்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த போயம் லைன்ஸை நீங்கள் எழுதலாம். அதான் ஆன்சரு. இது வந்து அதோட மீனிங்ஸு, அது நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் 3வது வந்து கன்னி என்பதன் விளக்கம் யாது? கன்னிக்கு விளக்கம் சொல்கிறாங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு. அதுக்கு என்னன்னா, 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதாவது 2 கண்களை போல 2 மேலே 2 கீழே 2 பூ கட்டுவோம்ல, அந்த மாதிரி அது கட்ட மாலைக்கு வந்து கன்னி என்று பெயராம். அது கீழே 2 அடிகளை கொண்டு எதிகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். இப்போ செய்யுள் நடத்தோம்னா 2 அடிகள் இருக்கும்ல தமிழில். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு 4 அடிகள் இருக்கும். ஆனால் இது தமிழை பொறுத்த வரைக்கும் 2 அடிகள் தான் இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அறமாய் புறமாய் இலக்கியங்கள் இவையின் அமைத்து சொல் இலக்கணங்கள் இலக்கியங்கள் பாடப்பொருள் இவ்வடிகளின் உணர்த்துவது யாவை? அதாவது அறமாய் புலமாய் இலக்கியங்கள் இருக்கு. அறம்னா வந்து அகமாய் அப்படின்னு சொன்னா அது வந்து சீக்ரெட்டா வச்சுக்கிறது. புறமாய் அப்படின்னா வெளியே ஓப்பனா சொல்றது. அதாவது இப்போ அறமாய் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இவங்க இதான், அதான் பேர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, வெறும் இவங்க இதான் ஒரு பாய் கேர்ள் அப்படின்வாங்க. இப்போ புறமாயா இவங்க நேமு அந்த மாதிரி. ஸோ இப்போ காயத்ரி அந்த மாதிரி இது பேர் வைப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ இப்போ இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே ஆன்சர் என்ன, மக்களின் அகழ்வாழ்வியல் முறைகள் உறவாழ்வோடு தொடர்புடைய செய்திகளை பற்றிய இலக்கியங்கள் பாடினர். அதாவது மக்களோட அகழ்வாழ்வியல் முறைகள், அதாவது இப்போ இருக்க முறைகளில் வந்து
புறவாழ்வோட தொடர்புடைய செய்திகள். புறவாழ்வு அப்படின்னா இப்போ நம்ம நியூஸ் பார்க்குறோம்ல, அதில் வந்து இப்போ இது சொல்கிறாங்க, இப்போ எல்லாமே சொல்கிறாங்க இவங்களுக்கு இது நடந்துச்சு அப்படின்றாங்களா, அதான். ஸோ செய்திகளை பற்றிய இலக்கியங்கள் வந்து பாடிச்சான். அதான் இலக்கியங்கள் அதான் என்ன நூல்கள் வந்து அது பாடியிருக்காங்களாம் அந்த இலக்கியங்களோட எழுதினவர். ஸோ அந்த 2வது பாயிண்ட் வந்து இலக்கியங்கள் அமையக்கூடிய விதிகளை பற்றி இலக்கண நூல்கள் கூறினர். அதாவது ஒரு இலக்கியம் அப்படின்னா அது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கண நூல்கள் வந்து கூறிச்சான். அந்த நூல் வந்து அவர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், தென் திராவிட மொழி ஏதேனும் 4 எழுதுக. தென் திராவிட மொழி ஏதேனும் 4 எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன தென் திராவிட மொழி அப்படின்னா இப்போ தமிழ், மலையாளம் அதுதான். ஸோ அதில் வந்து நம்ம 4 மட்டும் எழுதினா போதுங்க, எல்லாமே இருக்குது. ஸ்லோ லேர்னர்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் 4 எழுதினா போதும். மெயின் ஆன்சரே 4 தான் கொடுத்தா நீங்கள் 4 எழுதலாம், இல்லை ஃபுல்லாக எழுதினாலும் எழுதலாம், அது உங்கள் இஷ்டம். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, இது வந்து சிம்பிள் தான், இதுலேயே 2 மார்க் கிடைக்குது. ஸோ அதுவே உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அளபடை எத்தனை வகைப்படும், அவை யாவை? அளபடை வந்து எத்தனை வகைப்படும், அவை யாவைன்னு கேட்க. இது வந்து புக்கில் இருக்க ஒரு இலக்கண கொஸ்டின் தான் அது. ஸோ அங்கே வந்து அளபடை 2 வகைப்படும். அவை யாவை, அதான் யாவைன்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்காங்க. அவையின் உயிரளபடை ஒற்றளபடை என்பதாகும். அளபடை வந்து 2 வகைப்படும், அது உயிரளபடை ஒற்றளபடை இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 2வது இயலுக்கு வாங்க, அப்படியே கொஞ்சம் கொஷின்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாம். இப்போ ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு குருவினாவாக போயின்னுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம சிறுவினாக்கு போகலாம். ஓகே, கூவல் என்று அழைக்கப்படுவது எது? கூவல் என்று அழைக்கப்படுவதுன்னு கேட்குறாங்க. அதாவது எது கூவல்னு சொல்லுவாங்கன்னு. கூவல் என்று அழைக்கப்படுவது உவர்மண் நிலத்தின் தோண்டப்படும் நீர்நிலைகள் ஆகும். அதாவது கூவல்ன்றது உவர்மண், என்ன சொல்கிறது, விவசாயம் நிலம்லாம் இருக்குல்ல, அந்த நிலத்தில் இருக்க தண்ணியை தான் கூவல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் பள்ளியில் சுற்றுப்புற நீர்நிலைகளை பெயர்களை எழுதுக. ஆறு, குளம், ஏரி, கிணறு ஆகியவை எங்கள் பள்ளியில் சுற்றுப்புற நீர்நிலைகள் பெயராகும். அதாவது இப்போ இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6, குளம், ஏரி, கிணறு அது மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து இது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் குறிப்பிடு தருக. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று புறநானூறு குறிப்பிடுகிறது. உலகில் உள்ள அனைத்து உயிரும் உயிர் வாழ அடிப்படை தேவை உணவு, எனவே உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் ஆவர். அதாவது உண்டினா ஊட்டுறது, அவர் வந்து உயிர் கொடுத்தோரை வந்து குறிப்பிட சொல்கிறாங்க. அது வந்து புறநானூறு சொல்லுது. அந்த மாதிரி ஊட்டி கொடுத்தவங்க வந்து உயிர் கொடுத்தவங்க, அதான் ஊண்டினா உணவு. ஸோ அதுதான் ஷார்ட் ஃபார்மாக அப்படி சொல்லுவாங்க, உண்டி கொடுத்த ஒரு அந்த காலத்தில். இப்போ 2வது பாயிண்ட் என்ன, உலகில் உள்ள அனைத்து உயிரும், அதாவது இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிரும் உயிர் வாழ அடிப்படை தேவை உணவு தான். அதனால் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் ஆவர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு அதாவது அவங்கள வந்து கடவுளுக்கு சமம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, நிலையாய் வானத்தில் தோன்றி மடியும் காட்சியை பெரிய புராணம் எதனோட ஒப்புகிறது? அதாவது வானத்தில் நிலையாய் தோன்றி மடினா வானவில் தான், அதெல்லாம் எதோட ஒப்புகிறதுன்னு கேட்குறாங்க. முடிஞ்சாலும் நீங்கள் கொஷின்ஸை புரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சர் உங்களால் ஓன் அடிக்க முடியும். நாங்கள் இதில் இருக்கிறத எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்ல பாருங்க, அன்னங்கள் விளையாடும் அகன்ற துறையில் உள்ள நீர்நிலைகளில் எருமைகள் விழுந்து முழுகும். அதாவது அன்னங்கள் அப்படின்னா அங்கே இருக்க என்ன சொன்ன செடிங்க இதெல்லாம் வந்து விளையாடுமா. அங்கே இருக்க துறையில், அகன்ற துறைனா ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இந்த ஆறு குளம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீர்நிலைகளை வந்து எருமைகள் வந்து விழுந்து முழுகுமா. ஸோ அதனால் வாழை மீன்கள் துள்ளி எழுந்து பாக்கு மரத்து மீது பாயும். அதனால் வாழை மீன்கள் வந்து பயந்துட்டே துள்ளி எழுந்து பாக்கு மரத்து மீது பாயுமா. இக்காட்சியை நிலையாய் வானத்தில் தோன்றி மறையும் வானவிளக்கு உவமையாக கூறப்படுகின்றனர். இந்த காட்சி வந்து நிலையாய் வானத்தில் தோன்றி மறையும் வானவிளக்கு உவமையாக சொல்றாங்க. அடுத்தது என்னன்னா, மண்ணும் மலையும் அணிநிலத்து காடும் உடைய அரண்கள் இக்குறளில் கூடிய நாட்டின் அரண்கள் யாவை? அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு திருக்குறள் மக்களே. ஸோ அந்த திருக்குறளில் வந்து மண் நீருன்றாங்க,
மண்ணீர் அப்படின்றாங்க. அதான் மணிநீர், அதுக்கப்புறம் மண்ணு, மலை. ஸோ அதுக்கப்புறம் காடு. இதில் 4 அரண்கள் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இதோட மீனிங்ஸு ப்ளஸ் இதோட என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ நாட்டின் அரண்கள் மணி போல தெரிந்த நீரும். மணி போல அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஆறு குளத்துலலாம் நல்லா என்ன சொல்கிறது, இந்த சம்மர் டைமில் வந்து நல்லா உள்ளே இருக்க அந்த குளம்லாம் பயங்கரமாக ஜொலிக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வெட்ட வெளியாக நிலமும் மலையும். வெட்ட வெளினா ஓப்பன் பிளேஸ், இந்த வில்லேஜ்லலாம் இருக்குல்ல, அதுதான் சொல்கிறாங்க. அந்த நிலமும் மலையும். குளிர்ந்த நீருடைய காடும். குளிர்ந்த நீருடைய காடுனா சில்லுன்னு இருக்கும், அந்த காடு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். குளிர்ந்த நிழலுடைய காடும் நீருங்க. அதாவது அந்த காடு வந்து நிழல் அங்கங்கே மரமாக இருக்கும் அந்த காலத்துலலாம். இப்போ கிராமத்தில் கூட ஒரு சில டைமில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நாட்டில் அரண்கள் அப்படின்றாங்க. இவை 4 நாட்டின் அரண்கள் என்று திருக்குறள் குறிப்பிடுகின்றது. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஸ்லோவில் என்ன சார்ந்தீங்க, நீர், நிலம், மலை, காடு அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை ஒரு நல்லா நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதை ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம இந்த பேலன்ஸ் இருக்க 3 நம்ம முடிச்சிடலாம். ஸோ பாய்.